ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடைப்பட்ட காலங்களில் ஜனவரி, பிப்ரவரிக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து இப்போது முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அரசு வேலை பார்க்குறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு மட்டும் கட்டாயமாக இருந்தது. இப்போ ஒரு அடிப்படை ஒரு இதாக மாறிடுச்சு. அடிப்படையான ஒரு கார்டாக மாறிடுச்சு. எல்லார்ட்டையுமே இது இருக்கணும். இது இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இது இருந்தால் தான் சில சேவைகளை பெற முடியும். இது இருந்தால் தான் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து இது வந்துருச்சு. அடிப்படை ஒரு உரிமை இந்த கார்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் இந்த கார்டோட ஒரு இது எப்படி இருந்துச்சுன்னா, அப்ளை பண்ணுற இது உங்கள்கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பிப்ரவரிக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயத்துக்கு காரணம், பிப்ரவரிக்கு அப்புறம் சில விஷயங்கள் கோர்ட் ஆர்டர் இந்த மாதிரி, அதாவது ஆதாரை வந்து நீங்கள் வந்து பிறப்பு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, பிறப்பிற்கான அதாவது பிறந்த தேதிக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்ததுனால, இப்போ வந்து இந்த பேன் கார்டு அப்படிங்கிறதுக்கு வந்து பிறப்புக்கான ஆவணம் வந்து ஆதார் கிடையாதுங்கிறத இவங்களும் வந்து அதை நீக்குறாங்க. இதை நீக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒரு 90களுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கும், அதாவது 95க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கும், ஒரு 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கும் இது வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கும். ஓட்டர் ஐடியில் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பிறந்த தேதி வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஒரு 95க்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கும் 80, 70 இந்த மாதிரி பிறந்த இப்போ ஒரு 50 வயதை கடந்தவங்களுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்ரபிள் இதில் வந்துகிட்டு இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இவங்க வந்து பணம் போட்டு வைக்கிறாங்க. இந்த ஆர்டி இந்த மாதிரி இதில், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீமில். இப்போ என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடித்தட்டு மக்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அவங்க போட்ட பணத்தை எடுக்க போகும்போது பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நம்மளே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட பேன் கார்டு அப்ளை பண்ண வர்றாங்க. வரும்பொழுது அவங்ககிட்ட நம்ம பார்க்கும் பொழுது ஓட்டர் ஐடியில் ஒரு பேர் இருக்கும், அவங்களோட ஆதாரில் ஒரு பேர் இருக்கும். ஏன்னா ஓட்டர் ஐடியில் அவங்க வீட்டில் கூப்பிட்ற பேரை தூக்கி கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் ஒரு பேர் இருக்கும், வெளியில் ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. பிறந்த தேதிக்கான ஆவணமாக இதை ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அவங்ககிட்ட வந்து அவங்க படித்தவங்க கிடையாது, அவங்ககிட்ட படிப்புக்கான ஆவணம் கிடையாது. பிறந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி அவங்ககிட்ட இருக்காது. இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்கெல்லாம் வந்து எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இவங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு வர்றாங்க, வந்துட்டு அப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து விரக்தியில் திரும்ப போகிறாங்க. இந்த பிப்ரவரி வரைக்கும் நம்ம எவ்வளோ விழிப்புணர்வுகள் கொடுத்துருந்தோம், இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றவங்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ எல்லாம் இவங்களுக்கு தேவைப்படலை. இப்போது போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே வந்து போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு பேன் கார்டு கட்டாயம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் மக்கள் இதில் மும்முரமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் இந்த டயத்தில் என்னென்னா, பிறப்புக்கான ஆவணங்களும் வந்து எல்லா ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேவா? பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பிறகு வந்து இந்த சில சர்டிஃபிகேட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த மாதிரி படிப்புக்கான ஆவணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. இது எதுவுமே வந்து அந்த 80க்கு முன்னாடி பிறந்தவங்க முக்காவாசி பேர்கிட்ட இது கிடையாது. இதுதான் இப்போ இங்கே நடைமுறை சிக்கலாக இருக்குது. இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எல்லாத்தையுமே தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் வந்து சரவணன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சரவணன் அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை ஓட்டர் ஐடியில் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து வயது மட்டும்தான் ஓட்டர் ஐடியில் இருக்குது, பழைய, அதாவது அந்த 80க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டுக்கலாம். அதை இசேவை மையங்களையும் பண்ணலாம், பிஎல்ஓட்டையும் பண்ணலாம். போய் கரெக்ஷன் போட்டு அதை தயவு செய்து அதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் வந்து அடுத்த இதை வந்து ஓட்டர் ஐடி வந்து ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாத பட்சத்துக்கு, இல்லை பேரை வந்து ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரை வந்து நீங்கள் வந்து ஆதாரில் இருக்கபடி மாற்றாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண முடியாது.
டிரைவிங் லைசன்ஸில் வந்து உங்கள் ஆதாரில் எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஓகேவா? இல்லாமல் நான் வந்து ஆதாரில் எனக்கு வந்து இனிஷியல் இல்லை, இப்போ இதில் டிரைவிங் லைசன்ஸில் இனிஷியலோடு வந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டோட அந்த ரூல்ஸும் மாறிக்கிட்டே வருது. இப்போல்லாம் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை சேஞ்ச் பண்ணவே முடியும். ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இருந்தால் மட்டும்தான் ஓட்டர் ஐடி சேஞ்ச் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ எல்லா ஆவணங்களையும் வந்து முடிந்த வரை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெர்த்துக்கான ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளைவே பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இசேவை மைய உரிமையாளர்கள்ட்டையும் சரி, நார்மலாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி போய் சண்டை போடுறீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ் வெளியிடுறேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு வந்து புரிய வைங்க. அவங்களுக்கான அந்த ஓட்டர் ஐடியை இதை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைனாலும் ஓட்டர் ஐடியை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப்கள் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் இசேவை மையத்தில் போனீங்கனாலே அதுக்கான ஆவணங்களை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், இல்லை ChatGPTயில் போட்டு பார்த்தீங்கனாலே வந்துடும். அந்த ஆவணங்கள் அதிகம். ஆனால் பேன் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்கள் கம்மியான ஆவணங்கள் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓட்டர் ஐடியை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் பேன் கார்டை ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். நம்ம ட்ரோல் சேனலாக இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷனல் ரீதியான கண்டென்ட்ஸும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. இது உங்கள் உண்மை என்ன. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.